இந்த பேபிகார்ன் வச்சு ஸ்வீட் அண்ட் சில்லி பேபிகார்ன் பண்ண போறோம். நம்ம வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நான் கட் பண்ணியிருக்கிற பேபிகார்னை பாயில் பண்ணி வைக்க போறேன். ஒரு 3 to 4 minutes அதை பாயில் பண்ணி சால்ட் போடாமல் எடுத்து வைக்க போறேன். நம்ம சால்ட் போட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சாகி ஆகிடும். அதனால சால்ட் போடாமல் எடுத்து வைக்க போறேன். இதை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு கொஞ்சம் கூல் பண்ணி எடுத்து வைக்க போறேன். இப்போ பாயில் பண்ணி இருக்கிற பேபிகார்னை எடுத்துடுறோம். டூ டேபிள் ஸ்பூன் மைதா, டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார். ரைஸ் ஃப்ளார் வந்து ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அடுத்து கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து டர்மரிக் பவுடர் சேர்க்கிறேன் நான். அதாவது ஒரு கோல்டன் கலர் அதில் கிடைக்கும். ஸ்பைசிக்கு நான் என்ன பண்ணேன்னா ஒயிட் பெப்பர் யூஸ் பண்ணுறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சால்ட் டு டேஸ்ட். அதுக்கு அடுத்தது எம்எஸ்ஜி கொஞ்சமாக நான் யூஸ் பண்ணுறேன். எம்எஸ்ஜி அப்படின்னு சொல்லும்போது எம்எஸ்ஜி நான் சேர்த்தேன். அது பார்த்தீங்கன்னா நம்ம அஜினமோட்டோ தான் என்ன சொல்லுவாங்க, எம்எஸ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோ சோடியம் குளுக்கோமேட் அப்படின்னு சொல்லுவோம். அதை கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். அது சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க அதை நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஸ்கிப் பண்ணிடலாம் அதை. ஓகே. அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் வீடியோவில் சில பேர் கேட்டிருந்தாங்க என்கிட்ட, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் யூஸ் பண்ணுறீங்க, சாப்பிங்கும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. அதாவது மேரினேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கிரேவிஸ் அந்த ப்ரிப்பரேஷன்ல பார்த்தீங்கன்னா சைனீஸ் ப்ரிப்பரேஷன் இல்லைன்னா அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சாப் வந்து நல்லா இருக்கும். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. பேபிகார்னை நான் ஃப்ரை பண்ணுறேன். உள்ள பேபிகார்ன் போடும்போது பார்த்தோம் அப்படின்னா இதில் ஆல்ரெடி நம்ம கார்ன்ஃப்ளவர் மைதா எல்லாம் போட்டிருக்கிறதுனால போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 minutes நம்ம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா திருப்ப வேண்டாம். அது என்ன ஆகும்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிறிஸ்ப் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்துடலாம். அது ஆல்மோஸ்ட் நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு. ஸோ நான் எடுக்க போகிறேன். அதாவது நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்னா ஆனியன் வந்து ஸ்ப்ரிங் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு கீழே இருக்கும்ல அந்த ஆனியனை சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஆனியனை சேர்க்குறேன். ஒரு மீடியமான ஹீட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஆனியன், நெக்ஸ்ட் அதோடய சேர்த்து ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் வந்து சாப் பண்ணியிருக்கேன். சைனீஸ் ஃபுட்டில் எப்போவுமே சாப் பண்ணி போட்டோம்னா தான் அது நம்ம சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சி ஃப்ளேவர் அதில் கொடுக்கும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உள்ள சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் ஆனியனை ஒரு 1/2 இப்போ நான் உள்ள என்ன பண்ணியிருக்கேன்னா ஆட் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா ஃபைனலாக கார்னிஷ்காக வச்சுருக்கேன். ரொம்ப குக் ஆகக்கூடாது. ஒரு 20 to 30% குக் ஆனால் போகணும் சைனீஸ் ஃபுட்டில். பெப்பர் நான் என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்பைசி கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணலாம். நான் சேர்த்துருக்கேன் எனக்கு ஸ்பைசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு சால்ட் என்ன பண்ணுறோம், தேவையான அளவுக்கு என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம். சோயா சாஸ் ஆட் பண்ணுறதுனால சால்ட் வந்து கொஞ்சம்
கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் என்ன பண்ணியிருக்கேன் நான் சேர்த்துருக்கேன். அடுத்து வினிகர் சேர்க்கணும். என்கிட்ட வினிகர் இல்லாதனால நான் லெமன் ஜூஸ் என்ன பண்ணுறேன்னா அதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துருக்கேன். வாட்டர் ஆட் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உள்ள சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1 மினிட் அது வந்து கார்ன்ஃப்ளவர் எல்லாமே சேர்ந்து நல்லா குக் ஆகணும். ஸ்டேஜில் சுகர் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிடுறேன் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பேபிக்கான உள்ள சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். அந்த சாஸ் வந்து பேபிக்கானும் சாஸும் நல்லா கோட் ஆகணும். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் நான் என்ன பண்ணிடுறேன் உள்ள சேர்த்துடுறேன். இப்போ கிறிஸ்பியான ஸ்வீட் அண்ட் சில்லி பேபிகார்ன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல கிறிஸ்பியாக இருக்கு. சில்லி ஃப்ளேக்ஸ் உடைய காரம், அந்த சுகருடைய ஸ்வீட்னஸ், ஸ்வீட் அண்ட் சில்லியாக வந்திருக்கு. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.